தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்தும் பறிமுதல் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பாமர மக்கள் ஆட்டு வியாபாரி, மாட்டு வியாபாரி, காய்கறி வியாபாரி, இப்படி சின்ன சின்ன ஆளுகிட்ட 30,000 40,000 50,000 கொண்டு வர 50,000 ரூபாய்க்கு மேலே ₹1 கூட இருந்தாலும் கூட 51,000 இருந்தாலும் கூட பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுடைய குழப்புக்கு ஆதாரப்பா வியாபாரம் பார்க்குறாங்க. அந்த வியாபாரத்துக்காரர்களைத்தான் பிடிக்கிறாங்கள ஒழிய பெரிய அமௌண்ட் பெரிய அரசியல்வாதிகிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த விதமான பணமும் பிடிச்சதாக கேள்விப்படலை. இது மக்களுக்கு பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மாடை விற்றுட்டு வரேங்க, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் மாடை விற்றுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு உண்டான உரிய ஆவணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வெறும் 50,000 ரூபாய்க்கெல்லாம் அந்த 2 மாடு விற்றதுக்கு அவர்கிட்ட நம்ம எந்த பில்லை போட்டு வாங்க முடியும்? இது தயவுசெய்து தேர்தல் பறக்கும் படை அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆவணம்னு கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோன்னா அவங்க ப்ராப்பராக ஒரு பில்லு கொடுப்பாங்க. மாடு விற்றதுக்கு எல்லாம் எங்கேருந்து பில்லு கொடுப்பாங்கன்னு தெரியல. மக்கள் இதனால் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கும். இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் எலெக்ஷன் நடக்கிறதுனால அந்த நேரம் நாங்கள் அதிகமாக முழுசாக பர்ச்சேஸ் பண்ணுற நிலமையில் இருப்போம். அந்த நேரம் பூராமேவும் அதிகமான சரக்குகள் ஒரு 10 லட்சம் 20 லட்ச ரூபாய் சரக்கு வாங்குற மாதிரி இருக்கும். நார்மலாக கையில் கேஷ் கொண்டு போகிறதே நாங்கள் ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு போனாதே ஒரு நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு வர முடியும். இந்த நிலமையில் இன்றைக்கி தேர்தல் அதிகாரி 50,000 தான் கொண்டு போக முடியும், 49,000 தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால வியாபாரத்துக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்குது. பணம் கொண்டு போனால் குறுக்காட்டி பிடிக்கிறாங்க. ஒரு ஆள் தான் பரவாயில்ல, 4 பேர்த்து 3 பேர்த்து ஒட்டுக்கா வாங்கி ஒருத்தர் பேர் எழுதுறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் பாதிக்குது. புரியுதுங்களா? அதனால் இந்த பிடிக்கிறதுனால வியாபாரிகிட்ட பிடிக்கிறதுனால வெகு மிஸ் அவங்களுக்கும் தொந்தரவு. பயந்து வர வேண்டியதாக இருக்குது, போக வேண்டியதாக இருக்குது. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு பாதிக்கிறதே நாங்கள் தான். அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. வேறு பிஸ்னஸ்க்காண்டி நான் வெளியில் மரங்கள் வாங்குறதுக்காண்டி பணம் எடுத்துகிட்டு போகிறப்ப 50,000 கொண்டு போகணும்னு சொல்லி பறக்கும் படை அவங்க மறிக்கிறாங்க. மறித்து செக்கப் பண்ணுறப்ப பணத்தை கணக்காட்ட சொல்கிறாங்க. அந்த பட்சத்தில் 50,000 எனக்கு தேவைக்கு பத்தாது. என்னுடைய தேவைகள் 5 லட்ச ரூபா வரைக்கும் நான் கையில் கொண்டு போனால் தான் மரம் எடுத்து கொண்டு வர முடியும். வெட்டி வச்சுருக்க மரங்கள் ஒருத்தவங்க பணமாக வாங்குவாங்க, இல்லை ஒருத்தவங்க செக்காக ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் எனக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் 50,000 தான் கொண்டு போகணுன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கு. அது எனக்கு சரியாக வரல. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,77,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.